ரித்தி, தற்போது டெல்லியிலே தேர்தல் முடிந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிவிட்டது. தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்து பாஜக பெரும்பான்மை பெற்றுவிட்டது. 70 இடங்களிலே 48 இடங்களை வென்று பெரும்பான்மை பெற்றிருக்கிறது. ஆனால் இன்னமும் முதல்வர் யார் என்பதை முடிவு செய்ய முடியாத ஒரு சூழல் தான் பாஜகவிலே காணப்படுகிறது. அதற்கு காரணம் ஒவ்வொரு தரப்பும் ஒவ்வொருவரை முதல்வராக முன்னிறுத்துவதால் அந்த முதல்வர் வேட்பாளர் யார் என்பதிலே பெரிய குழப்பம் இருக்கிறது. தற்போது இறுதியாக அந்த 48 பேரில் 15 பேரை ஒருமனதாக ஓகே செய்திருக்கார்கள். 15 பேரில் 9 பேரை தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 9 முதல்வர்கள் அல்ல, ஒரு முதலமைச்சர், 7 அமைச்சர்கள், ஒரு ஸ்பீக்கர், சபாநாயகர் என்ற வகையிலே 9 பேரை தேர்வு செய்ய இருக்கிறார்கள். 7 அமைச்சர்கள், ஒரு முதலமைச்சர் மற்றும் ஒரு சபாநாயகர், அந்த 9 பேரை தேர்வு செய்ய, அந்த 15 9 பேரை தேர்வு செய்ய இருக்கிறார்கள். ஆனால் தேர்வு செய்ய போவது யார் என்றால் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜகவின் தலைவராக இருக்கும், அகில இந்திய தலைவராக இருக்கிற JP நட்டா, இவர்கள் மூவரும் சேர்ந்து அதிலே அந்த 15 பேரில் 9 பேரை தேர்வு செய்ய இருக்கிறார்கள் என்ற தகவல் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கு டெல்லியில் உள்ள பாஜக வட்டாரத்தில் நாம் பேசிய பொழுது பெருத்த குழப்பம் காணப்படுகிறது. யாரை தேர்வு செய்ய என்றால் ஒவ்வொரு சீனியர் அமைச்சர்களும் மத்திய அமைச்சர்களும் ஒவ்வொருவரை முன்னிறுத்துவதால் தேர்வு செய்ய முடியாத சூழல் காணப்படுகிறது என்ற நிலை இருக்கிறது. எனவே மோடியும் அமித்ஷாவும் நட்டாவும் சேர்ந்து முடிவு செய்யட்டும் என தற்போது முடிவு செய்திருக்கிறார்கள். அதாவது மோடி இன்று நாடு திரும்பியவுடன் 17ஆம் தேதி, நாளை மறுநாள், அதாவது திங்கட்கிழமை அன்று முதல்வர் யார், அமைச்சர்கள் யார் என்பதை அறிவிக்க வாய்ப்பிருக்கிறது. அதே போன்று 19ஆம் தேதி அல்லது 20ஆம் தேதி டெல்லி முதலமைச்சராக பாஜக சேர்ந்த MLAக்கள் பதவியேற்க இருக்கிறார்கள் மற்றும் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்ற 19 அல்லது 20ஆம் தேதி அந்த முதலமைச்சர் பதவியேற்பு விழா நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் யார் முதல்வராக வரப்போகிறார் என்பது தற்போது மிக முக்கியமான கேள்வி. நீங்கள் ஏற்கனவே கூறியது போல 5 பேர் இருந்தார்கள், அதற்கு முன்னதாக 8 பேர் இருந்தார்கள், பிறகு 5 ஆகியது. தற்போது 3 பேர் இந்த தேர்வில் இருக்கிறார்கள். 3இல் 2 பேருக்குத்தான் வாய்ப்புகள் அதிகம் என கூறப்படுகிறது. அந்த 2 பேர் யார் என்று பார்த்தோம் என்றால் பர்வேஷ் வர்மா மற்றும் சாகிப் சிங் வர்மாவுடைய மகனான பர்வேஷ் வர்மா, சாகிப் சிங் வர்மாவின் மகனான பர்வேஷ் வர்மா, மற்றொருவர் பதூரி ஸ்வராஜ், சுஷ்மா ஸ்வராஜின் மகளான பதூரி ஸ்வராஜ். இவர்கள் இருவர் தான் இருக்கிறார்கள். இவர்கள் இருவரில் ஒருவர் தான் முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த இருவரை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், பர்வேஷ் வர்மா மற்றும் பதூரி ஸ்வராஜ். பதூரி ஸ்வராஜ் யார் என்றால் சுஷ்மா ஸ்வராஜ் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த பாஜகவின் முன்னணி தலைவராக இருந்தவர். அந்த அவருடைய சுஷ்மா ஸ்வராஜ், அவருடைய மகள் தான் இவர் பதூரி ஸ்வராஜ். அதே போன்று பர்வேஷ் சர்மா, அவர் முன்னாள் டெல்லியிலே பாஜக முதல்வர் கடைசியாக இருந்து மறைந்த ஸ்வராஜ் சாகிப் சிங் வர்மா, அவருடைய மகன் தான் இவர் பர்வேஷ் வர்மா. இவர்கள் இருவருக்கும் இடையே தான் பலத்த போட்டி நிலவுகிறது. இவர்கள் மட்டுமல்ல, 3வது ஒரு கேண்டிடேட்டும் இருக்கிறார். அவர் வீரேந்திர சச்தேவ். இவர் டெல்லி பாஜகவின் தலைவராக இருக்கிறார். இவருக்கு இருக்கும் ஆதரவை விட இவர்கள் இருவருக்கு தான், பர்வேஷ் வர்மா மற்றும் பதூரி, இவர்கள் இருவருக்கு தான் பலத்த போட்டி நிறைந்த. பர்வேஷ் வர்மா அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்தார் நியூடெல்லி தொகுதியிலே. எனவே அவருக்கு கொடுக்க வேண்டும் என பலரும் அவர் பேரை முன்மொழிந்து வருகிறார்கள். ஆனால் இறுதியாக முடிவு செய்ய போவது மோடி, அமித்ஷா மற்றும் நட்டா ஆகியோர் தான். ஆனால் எலெக்ஷன் முடிந்து, வாக்கு எண்ணிக்கை முடிந்து, பாஜக பெரும்பான்மை பெற்ற பிறகும் இன்னும் 7 நாட்கள் ஆகிவிட்டது. இன்னும் ஒரு முதல்வர் வேட்பாளரை தேர்வு செய்ய முடியாத குழப்பத்திலே டெல்லி பாஜக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. வரும் 17ஆம் தேதி இதற்கான அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கலாம். 19ஆம் தேதி அல்லது 20ஆம் தேதி பதவியேற்பு விழா நடைபெற இருக்கிறது. ரித்தி.